ஹாய் காய்ஸ், வணக்கம். இது உங்கள் ட்ரேடிங் வித் ராஜ். ஏன் சார் நிறைய பேர் கேட்ட கேள்விகள், ஏன் சார் லைவ் ட்ரேடிங் போட மாட்டேன்றீங்க, என்ட்ரி ஒரு எக்ஸிட் எங்களுக்கு லர்னிங்காக நிறைய யூஸ் ஆகுது, நிறைய பேர் கேள்வி கேட்டிருக்காங்க. அதுக்கான ரீசன், நான் இனிமேல் லைவ் ட்ரேட் பண்ண போறதில்லை. ஏன்னா அது ஒரு பர்சனல் ரீசன், அதனால நான் லைவ் ட்ரேடிங் விட்டுட்டேன். ஓகே, ஒன்லி கிளாஸஸ் மட்டும் தான். இன்ட்ரெஸ்டட் ஆனஸ்டா இருக்கக்கூடிய, என் மேல நம்பிக்கை இருந்தால் மட்டும் கிளாஸ்ல அட்டன் பண்ணுங்க. கமிங் சாட்டர்டே ஒரு சண்டே உங்களுக்கு கிளாஸஸ் இருக்கும். 5 o'clock to 6:30 ஈவினிங் டைம். ஓகே, 2 days ஒன்லி கிளாஸஸ், ஒன்லி ஃபார் ஸ்ட்ராட்டஜி. நான் யூஸ் பண்ணக்கூடிய பர்சனல் ஸ்ட்ராட்டஜி. ஃபெயிலியர் ஆகாத எந்த வியாபாரம் இருக்குது, எந்த ட்ரேடிங் இருக்குது. நீங்க ஃபெயிலியர் என்பதை நீங்க கத்துக்கிறதுக்கான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியா தான் நீங்க பார்க்கணும். அப்படி இல்ல சார், என்னால ஃபெயிலியரை ஏத்துக்கவே முடியல அப்படின்னா, வாழ்க்கை வாழ்றதே ஒரு ஃபெயிலியர் தான். நீங்க எல்லா விஷயத்தையும் ரிஸ்காக தான் போயிட்டு, ஒரு ரோட்டோரம் நடந்து போயிட்டு இருக்கீங்களா கூட நீங்க கேரண்டியோட திரும்ப வருவீங்களா அப்படின்ற விஷயங்கள் உங்களுக்கு தெரியாது. அப்போ நீங்க வாழக்கூடிய வாழ்க்கையே டெம்பரவரி தான். அப்போ மார்க்கெட்ல பொறுத்தவரை நான் ரிஸ்க் எடுக்க மாட்டேன், ரிஸ்க் எடுக்கக்கூடிய விஷயங்களை நான் செய்யவே மாட்டேன் அப்படின்ற எண்ணங்கள் எப்படி? ஓகே, இதை மாத்திக்குங்க, இந்த திங்க மாத்திக்குங்க. நீங்க லாஸ் எடுத்தால் மட்டும்தான் உங்களுடைய அனுபவம், அந்த லாஸ்ல இருக்கக்கூடிய லர்னிங். நான் எதுக்காக லாஸ் எடுத்தேன் அப்படின்றது இங்க பாருங்க. இங்க ஒரு தீபம் எரிஞ்சிட்டு இருக்கு. ஓகே, கடவுள் சாட்சியாக நான் எந்த விஷயத்தை தொடங்குறதுனாலையும் ஒரு ஸ்பிரிச்சுவல் ஆக்டிவிட்டிஸோட நான் தொடங்குவேன். ஏன்னா என்னுடைய பிரபஞ்ச சக்தி மேல அந்த அளவுக்கான நம்பிக்கை உண்டு. எந்த இடத்துல நான் இருக்கிறேனோ அந்த இடத்த நான் ரொம்ப அழகா வச்சுக்கிறதுக்காகவும், ரொம்ப தூய்மையாக வச்சுக்கிறதுக்காகவும், எல்லாம் மனப்பூர்வமா அதை நான் வணங்குறதுக்காகவும் ஒரு ரெஸ்பெக்ட் கொடுப்பேன். அந்த மாதிரி நீங்க எல்லா விஷயத்துக்கும் ஒரு ரெஸ்பெக்ட் கொடுங்க. தேங்க்யூன்ற வேர்ட் சொல்லுங்க. எல்லா விஷயம், நான் இன்னைக்கு உயிரோட இருக்கேன்னா நான் தேங்க்யூ. இன்னைக்கு எனக்கு சாப்பாடு கிடைச்சிருக்கா, இன்னைக்கு எனக்கு தேங்க்யூ. இன்னைக்கு ஸ்டாக் மார்க்கெட்ல ஒரு 1000 ரூபாய் ப்ராஃபிட் வந்துச்சா, எனக்கு தேங்க்யூ. லாசஸ் வந்தா அதுக்கும் தேங்க்யூ. லாஸ் வந்தா வெறுக்க கூடாது. கடவுள் என்றாலே எப்படிதானா, கடவுள் உங்களை பழி வாங்குறதானா அவருக்கு வேலை. அப்போ உங்ககிட்ட தான் தப்பு இருக்கு, கடவுள் கிட்ட தப்பு கிடையாது. எல்லா விஷயங்களும் கடவுள் தான் எனக்கு இப்படி செஞ்சுட்டாரு, எனக்கு பேட் டைம். அந்த பேட் டைமையும் குட் டைமை மாத்தக்கூடிய தகுதி ஹியூமனுக்கு உண்டு, மனிதனுக்கு உண்டு. இந்த விஷயத்த நீங்க பர்ஃபெக்டா புரிஞ்சுக்குங்க. எப்ப மார்க்கெட்ல பொறுத்தவரையும் மோட்டிவேஷனும் உங்களுடைய விடாமுயற்சியும் ஒரே ஒரு வேலை தான் சார். பார்த்துக்கலாம் போ, அவ்வளவுதான் விஷயம். பார்த்துக்கலாம், இதையும் பார்த்துரும், இதையும் கடந்து போகும், இந்த நிமிடமும் கடந்து போகும், இந்த துயரமும் கடந்து போகும், இந்த இன்பமும் கடந்து போகும், எல்லா விஷயங்களும் கடந்து போகும். எதுவுமே நிரந்தரம் அல்ல. அப்போ நீங்க மைண்ட் செட் எப்படி வச்சுக்கணும், பார்த்துக்கலாம். ஃபெயிலியர் தானே, பரவாயில்ல, கத்துக்கணும் இல்லையா? அப்போ ஃபெயிலியரே ஆகவே கூடாதுன்றவங்க கண்டிப்பா ஸ்டாக் மார்க்கெட்டுக்குள்ள வரக்கூடாது. அது கேம்லிங்னு சொல்லக்கூடாது. ஏன்னா தெரியவே இல்லை உங்களுக்கு. கேம்லிங்னு சொல்லக்கூடிய வார்த்தைகள் எப்படி வரும்? தெரியாத வார்த்தைகள் தான் இது கேம்லிங், சூதாட்டம் வரும். ஆனா ஸ்டாக் மார்க்கெட்டை பத்தி தெரிஞ்சவங்க இது கேம்லிங்காகவோ இல்ல சூதாட்டமாகவோ சொல்ல மாட்டார்கள். இது ஒரு மிகப்பெரிய வியாபாரம். ஸ்டாக் மார்க்கெட் இஸ் த பெஸ்ட் பிசினஸ். ஓகே, நீங்க பிசினஸ் மைண்டோட ட்ரேடிங் குள்ள இருந்தால்தான் நீங்க வேற லெவல்லே போகவே முடியும். இல்லை என்றால் எந்த விஷயமும் பாசிபிளே கிடையாது. இனிமேல் லைவ் ட்ரேட் போடாததுக்கான காரணம் என்னுடைய பர்சனல் ரீசன், நிறைய எதிர்ப்புகள். அதனாலதான் சிம்பிளா ஆனஸ்டா சொல்றேன். நிறைய பேர் என்ன பண்ணவே கூடாதுன்னு பேன் பண்ணிட்டாங்க. அதனால அவங்க கூட ஃபைட் பண்றது என்னுடைய வேலை கிடையாது. நான் தான் பெரிய ஆளுன்னு காட்டுறது பெரிய விஷயங்களே கிடையாது. அது வேண்டவே வேண்டாம். அவங்களுடைய ஃபைட் பண்ணி அவங்கள ஜெயிக்கிறதுக்கான ஒரு வகையான எனர்ஜியை நான் என்னுடைய ஸ்கில்ல இன்னும் டெவலப் பண்றதுக்கு நான் பயன்படுத்திக்கிறேன். இந்த மோட்டிவ் நீங்க எடுத்துங்க. எல்லா விதத்திலும் ஃபெயிலியர் இருக்கும். நீங்க 4 பேருக்கு நீங்க நல்லவர்களாகவும் ரொம்ப பெரிய ப்ராஃபிட்டபிளாகவும் ரொம்ப பெரிய பணக்காரர்களாக காட்டுறதை விட நீங்கள் காட்ட வேண்டியது 40 லட்சம் 4 கோடி பேருக்கு நீங்கள் யார் என்று. புரிகிறதா? இதை மைண்ட்ல ஏத்திங்க. 4 பேருக்காக வாழ்றதை விட 40 லட்சம் பேருடைய வார்த்தையில் உங்கள் நேம் வரணும். எப்படி இந்த தீபம் அணையாக எரிகிறதோ, இந்த ஒளி எந்த கரண்ட் போனாலும் சரி, எது போனாலும் சரி, அந்த வெளிச்சம் என்பது சார் லைட்ல கூட அந்த வெளிச்சம் கிடைக்கும். ஆனா தீபத்திலிருந்து வரக்கூடிய வெளிச்சம் உங்களை ஏன் ஈர்க்குது? எல்லா விஷயங்களும் சொல்றேன். எல்லா விஷயத்திலும் ஒரு ரகசியம் இருக்கிறது, பிரபஞ்ச ரகசியம். நீங்கள் நம்புவது உங்களுக்கு கிடைக்கும். நான் நம்புகிறேன். நான் பெஸ்ட் ட்ரேடராக இந்தியன்ல நான் நம்பர் 1 பெஸ்ட் ஸ்கேல்பர் ஆகுவேன். நீங்க இன்னைக்கு கூட எழுதிங்க. 2025 ஆயிட்டு இருக்கு. இது ஜூன் மாசம். ஓகே, நீங்க எழுதி கூட வச்சுக்கோங்க. அட்லீஸ்ட் ஒரு 10 இயர்ஸ்க்குள்ள நான் இந்தியாக்குள்ள நான் பெஸ்ட் ட்ரேடரா இருப்பேன். இது நான் எனக்குள்ள
பிரபஞ்ச சக்தி கிட்ட கேட்ட வரம் அது எனக்கு கிடைத்து விட்டது. அதை நான் செயல்படுத்ததான் பாக்கி இருக்கு. ஓகே, ஆல் தி பெஸ்ட் ட்ரேடர். தேங்க்யூ. லைக் ஆன் சப்ஸ்கிரைப். நிறைய மோட்டிவேஷன் வீடியோ இருக்கும். இதுல நிறைய ட்ரேடிங் சம்பந்தப்பட்ட நிறைய விஷயங்கள் சொல்லிட்டே இருப்பேன். ட்ரேடிங் நல்ல லைவ் ட்ரேட் காட்டலாம் என்ன, ஆனா உங்களுக்கான விஷயங்கள் உங்களுக்கு வந்து சேர்ந்துட்டு கொண்டே இருக்கும். ஃப்ரீ டெலிகிராம் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்க என்னுடைய நேம்ல ராஸ் ஸ்கேல்பிங் ட்ரேடர்ல எந்த குரூப்ஸுமே கிடையாது, எந்த டெலிகிராம் குரூப்ஸும் கிடையாது, எந்த விதமான விஷயங்களும் கிடையாது. நீங்க அதுக்குள்ள போயிட்டு மாட்டிக்காதீங்க. என்னுடைய நேம்லயும் என்னோட போட்டோ வச்சு பண்றாங்க அப்படின்னாக்கா அது ஸ்கேமர்ஸ், நம்ப வேண்டாம். ஐ நாட் ஃபைனான்சியல் அட்வைசர், ஐ நாட் செபி ரிஜிஸ்டர். ஓகே, உங்களுடைய ரிஸ்க நல்லா செபி ரிஜிஸ்டரா பார்த்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்க, அனலிசிஸ் பார்த்து பண்ணுங்க. ஓகே, தேங்க்யூ, ஆல் தி பெஸ்ட். இது உங்கள் ட்ரேடிங் வித் ராஜ்.